வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மஞ்சுளா கதைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு எங்கட இருக்கிற நாட்டில் வந்து மகளிர் ஒன்று கூடல இருந்து வைக்கிறோம். நாங்கள் அதில் நிகழ்ச்சி வைப்போம். அப்போ இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு விரும்பின சாப்பாடு செய்து கொண்டு போகிறோம். அதில் நான் சொன்னேன், நான் வந்து ஒரு பிரைட் நூடுல்ஸ் செய்து கொண்டு வரேன். இப்போ இந்த பிரைட் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருளை காட்டுறேன்னு பாருங்க. நான் இதில் இப்போ 4 முட்டை அடித்து வச்சிருக்கிறேன். மற்றது 100 கிராம் தோல் உரிச்சு அவிச்ச இறால் இருக்கு. மற்றது 100 கிராம் ஆட்டச்சி கறி எடுத்து அது ஒரு பாக்ஸில் வச்சிருக்கேன் பாருங்க. மற்றது 3 மரக்கறி போடுவேன். இது ஸ்குவாஷ், கேரட், மற்றது அந்த சிவப்பு குடமிளகாய். இப்போ என்னடா வெங்காயம் வெட்டினா வெங்காயம் இப்போ வதங்கி கொண்டிருக்கு. ஒரு 4-5 பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு வேண்டிய அளவு உரைப்பு நீங்கள் போடலாம். நான் உரைப்பு கொஞ்சம் வச்சிருக்கிறேன். அது வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் பாவிப்பேன். இந்த சன்ஃப்ளவர் எண்ணெய். மற்றது ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வந்து அவிச்சு நான் ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்ப இது எப்படி செய்யறன்றத அவிக்கிற பதம் என்ன மாதிரி இருக்கணும்? அவிக்கிற பதம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் சரியா நீங்க விட்டுட்டு உடனே வடிச்சு கொஞ்சம் குளிர் தண்ணி விட்டு வச்சிங்கன்றத அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாம ஒண்டா இருக்கும். சன்ஃப்ளவர் எண்ணெய் விட்டு இதுல இப்ப வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் வேற, ஒரு கொஞ்சம் பொன் கலர் வேற. நான் என்ன செய்வேன், இதுக்குள்ள ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்க போறேன். இல்ல, வெங்காயம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3/4 பருவத்துக்கு வர நீங்கள் அதுல வந்து தேவையான சாமானம் போட போறீங்க. வெங்காயம் ஒரு பதத்துக்கு வந்தது. இப்ப நான் அந்த 4 முட்டையை அடிச்சு வச்சிருக்கிறேன். அதை இப்ப இந்த வெங்காயத்தோட ஊற்றி கிண்டப்ப இதுவும் விடைக்குதான் ஒரு கொஞ்சமா உப்பு போடுவேன். எனக்கு உப்பு போட்டீங்கன்னா உப்பு கூடனா சாப்பிட இல்லாது. அதனால நான் வந்து ஒரு சொட்டு உப்பு போடுவேன். இவ்வளவு உப்பு போட்டிருக்கு. ஒரு கரண்டி இல்லை, இது சீக்கிரண்டியா சொட்டு தான் நான் போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி. ஏண்டா உங்களுக்கு இறைச்சியில கறி இருக்கு, உப்பு இருக்கு, இறால்ல உப்பு இருக்கு. அதனால நான் குறைச்சி போட்டிருக்கேன். போட்டு சாப்பிடலாம். கூடுனா உங்களால சாப்பிட இல்லாது. நான்ஸ்டிக் கட்டி தான் வச்சிருக்கீங்க. ஆனா நான்ஸ்டிக் வந்து இப்ப கூடான்றாங்களே என்ன உடம்புக்கு. இப்ப நீங்கள் உண்மையில வந்து சில்வர் சட்டி தான் நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த முட்டை சரியான பதத்துக்கு வர இப்ப நான் சேர்ந்து என்ன சொன்னேன், அவிச்சு ரெடியா வச்சிருக்க இறாலையும் இதுக்க போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கிண்டுவேன். இங்க வந்து இறாலை வந்து கிரீன் லைன்ல வந்து பிடிச்சி அதை அவிச்சுத்தான் பதப்படுத்த இங்க வருது. அதனால இந்தியா ஸ்ரீலங்காவில் இதன்றாக்கள் கொஞ்சம் இறாலை போட்டு கொஞ்ச நேரம் விட்டு இன்னும் கூட நேரம் வச்சு இதன்றோணும். இங்க வந்து நேரம் வைக்க தேவை, ஏற்கனவே அவிச்சது. இப்ப இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை, இறால் எல்லாம் போட்டு இப்போ ஒரு பழத்துக்கு எடுத்துட்டேன். இப்ப இதை என்ன செய்யணும், நான் எடுத்து ரெடியா தனியா வச்சிடுவேன். ஓகே, இப்ப இது கூட இப்ப ரெடி ஆயிட்டு. இப்ப இன்னும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு நான் இப்ப மரக்கறி எல்லாம் போட போறேன். எண்ணெய் காணும். எண்ணெய் சூடா வர முதல் கொஞ்சம் கரட் வெட்டிச்சு, அந்த கரட்டை போடுவேன். இந்த கரட் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். இப்ப நான் கரட் போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயில வதக்கி ஒரு லைட்டா சொட்டு உப்பு போட்டு வதக்குவேன். இப்ப என்ன செய்ய போறேன், இந்த மற்ற 2 மரக்கறியையும் ஒண்டா போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே போட்டு நான் வந்து அந்த வதக்கி எடுக்க போறேன். இதுவும் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது இப்ப வதங்கட்டும். இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட இல்லாம ஒரு 10 நிமிஷம் மரக்கறிக்கு நீங்க வைக்கணும். என்னண்டா மரக்கறி வந்து உங்களுக்கு கூட அவிஞ்சா அது வந்து குழஞ்ச மாதிரி அந்த நூடுல்ஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். அது நூடுல்ஸ் எப்படி உங்களுக்கு ஒண்டா வருதோ அது போலயே இந்த மரக்கறி உங்களுக்கு அந்த சாப்பிடும் போது தெரியணும். அதனாலதான் இந்த மரக்கறி வந்து கிணக்க நேரம் விடக்கூடாது. நீங்க 3 மரக்கறியும் போட்டுட்டியா கொஞ்சம் இன்னும் சொட்டு உப்பு போட்டிருக்கேன். நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான நீங்க உப்பு வந்து வெறும் விரும்பினபடி போட்டுக்கலாம். உப்பு, உரைப்பு, எண்ணெய். சரி, நான் உங்களுக்கு உப்பு வந்து யாரை பார்த்தாலும் உப்பு எண்ணெய் கூட சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, உரைப்பு சாப்பிடக்கூடாது தான் கூட ஒரே ஆக்கள் கதைக்கணும். அதனால நாங்க சாப்பாட்டுல எவ்வளவுக்கு உப்பையும் எண்ணெயும் குறைச்சி சாப்பிடுறோமோ அவ்வளவு உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம்.
அது சரி, இருந்தாலும் நாங்க சுவையா சாப்பிடுறோம்னா அதுக்கு பின்னமே சாப்பிடத்தான் வேணும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா நீங்க இப்ப நீங்க பாப்பீங்க உலகம் முழுக்க செய்தியை கேட்டீங்கன்னா இப்ப சின்ன வயசுலயே ஆக்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா ஆக்கள் ஹார்ட் அட்டாக் வந்தது, மயங்கி விழியினம், என்னண்டா விழுகுப்பும் கொலஸ்ட்ராலும் கூட, கொலஸ்ட்ரால் என்ன சொல்றது ப்ரெஷர் கூட அப்படி என்ன சொல்றாங்க. அப்ப அது காரணம் வந்து உப்பும் எண்ணெய் தான். அதே மாதிரிதான் கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார், இங்க டாக்டர்கிட்ட போய் ஐயா நான் 100 வருஷம் வாழணுமாண்டு. அப்ப அவங்க என்ன தம்பி சிகரெட் பீடி குடிக்கணும்? இல்லை ஐயா. கஞ்சா கிஞ்சா அடிக்கிறது? இல்லை ஐயா. கும்பல இருக்கும்? இல்லை ஐயா. அப்ப என்னத்துக்குடா 100 வருஷம் வாழ போறான்றவன் கேட்ட மாதிரி தான் இதுவும் சுவையா நாங்க சாப்பிடாம இந்த வாழணுமன்றக்காண்டி காத்த உறிஞ்சி குடிச்சு கொண்டு இருக்கிறோமே. விரும்பினதை கொஞ்சம் சாப்பிடத்தான் வேணும். அது நீங்க சொல்றது சரிதான், ஒத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் இப்போ கொஞ்சம் உரைப்பு போடலாம், தேவையான அளவு உரைப்பு நீங்கள் போடலாம். இது என்ன உரைப்பு? என்ன உரைப்பு? தனி செத்தல் வந்து நிறுவலா இடிச்சது செத்தல் வச்சிருக்கேன். அப்ப அது கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பும் அந்த நிறுவ செத்தலும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போடுறேன்? இல்ல மிளகாத்தூள் போடுறேன். அது மிளகாத்தூள் போட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் வித்தியாசம். அதான் நீங்க மிளகாத்தூள் போட்டு கறி வச்சிருக்கீங்களோ அந்த நூடுல்ஸுக்கு நீங்க இந்த நிறுவல் செத்தல் போட்டீங்கன்னா வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நான் 3 மிரக்கறியும் போட்டது ரெடி ஆயிட்டு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் செய்து வச்சுக்க அந்த ஆட்டிறைச்சி கறி இருக்குல்லோ அதையும் போட்டு இப்ப இதோட கிளற போறேன். சாப்பிடறா ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இல்ல பட் தாராளமா 6 பேர் சாப்பிடலாம். 6 பேர் சாப்பிடலாம். இப்ப இந்த இறைச்சி மிரக்கறியும் அதுவும் கொஞ்சம் சேர்ந்து மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் நான் கிளறிட்டு இருப்பேன். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப கொஞ்சம் நீங்க அடுப்பை குறைச்சி விடும், இல்லைன்னா தூள் எல்லாம் வந்து உங்களுக்கு முகத்துல அடிக்கும். நீங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இந்த பவுடர் இருக்கு இங்க விக்குது, மிளகறி உள்ளி எல்லாம் சேர்ந்த ஒரு பவுடர். அது நீங்க ஒரு சொட்டு ஒரு கொஞ்சம் அதுல உப்பும் இருக்கு, அதனால ஒரு காக்கரண்டி இதுல போட்டு அதே மாதிரிக்கா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணா அது ஒண்ணுமே தேவையில்லை, டேஸ்ட்டுக்கு போடுறதுதான். கரெக்ட் மிளகறி எல்லாம் போட்டு 10 நிமிஷம் வதக்கினாங்க. அப்புறம் கறி ரெடியா இருந்தது தானே, அப்ப அதுவும் எல்லாம் 10 நிமிஷம் ரெடி ஆயிட்டுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப நான் என்ன செய்ய இந்த வதக்கி வச்சிருக்கிற இறால், முட்டை, வெங்காயம் அதையும் போட்டு இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண அப்ப இதெல்லாத்தையும் போட்டு மகளிர் எல்லாம் ஜாலியா இருக்க போறீங்க. இப்ப நூடுல்ஸுக்கு தேவையான என்ன சொல்றது ஃப்ரைட் நூடுல்ஸுக்கு போட வேண்டிய ஃப்ரைட் நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டு இருக்கு. என்ன என்ன கதைக்கிறீங்க? என்னத்தை சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் விரும்புறேன் என்னன்னா இப்ப ஃப்ரைட் நூடுல்ஸுக்கு ரெடி ஆயிட்டு, எல்லாம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு. நூடுல்ஸ் ஒன்றுதான் இவன் போடணும். ஃப்ரைட் நூடுல்ஸ் என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா மிரக்கறி, இறால், முட்டை, இறைச்சி, அதுக்குத்தான் நாங்க ஃப்ரைட் நூடுல்ஸ் சொல்றோம். நாங்கள் இங்க சொல்றோம் அதான் ஃப்ரைட் நூடுல்ஸ் அது அர்த்தம். இது ஒரு 2 நிமிஷம் தான், முட்டையும் சேர்ந்து அந்த இறைச்சி கறி மிரக்கறியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் சரியான ஸ்லோவில் விட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு கிண்டிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிட்டு. இப்ப நான் அந்த அவிச்சு வச்சுக்க நூடுல்ஸை இதுல போட்டு இப்ப கிண்ட போறேன். இப்ப நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா குறைச்சி விடணும், இல்லைண்டா உங்களுக்கு வந்து அந்த கறி கிண்டுறதுக்குள்ள பிடி விட. அந்த நூடுல்ஸை வந்து அவிக்க கணக்கு அவிக்க கூடாது, ஒரு இதுலயே செய்துருவோம். 3 நிமிஷத்துல நீங்க கரெக்டா வடிச்சிடணும், இல்லாட்டி குழஞ்சி வரும். வடிச்சிட்டு நீங்க குளிர் தண்ணியை விட்டு இருக்கா வடிச்சிங்கன்னா ஒட்டாது. நாங்க இப்ப என்ன வடிவா தனித்தனியா வருது மஞ்சளாட்டி இந்த பதத்துக்கு வரணும். கொஞ்சம் நேரம் செல்லும் எல்லாம் சேர்ந்து வரணும். சேர்ந்து உங்களுக்கு நூடுல்ஸ் அந்த குழஞ்ச ஒன்று இருக்குமா இருந்தேன்னா சுத்தி கொண்டு இருக்கும். அப்ப நீங்க மெதுவா நல்லா நீங்கள் நூடுல்ஸை கிண்டும் போது நல்லா என்ன சொல்ற நல்லா அடியால கொடுத்து கிளறணும். அப்பதான் அந்த உங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா
என்னோட ஃப்ரைட் நூடில்ஸ் ரெடி ஆயிருச்சு. பாருங்க இவ்வளவு வடிவா இருக்குண்டு உங்களை பார்க்கும்போது தெரியும் பாருங்க. இப்ப நான் என்னண்டா ஒரு கறியும் வச்சிருக்கேன். நீங்க விரும்பினா இந்த கறியும் விட்டு நீங்க இந்த நூடுல்ஸோட சாப்பிடலாம். அன்பு உறவுகளே, இப்போ மஞ்சளா செய்த ஃப்ரைட் நூடுல்ஸ் அதை பார்த்துட்டீங்க. எல்லாரும் பார்த்தாக்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தான் உங்களுக்கு அது கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்படியே நீங்கள் ஆதரவு கொடுக்க நாங்கள் மேலும் வெஸ்டர்ன் சாப்பாடுகள், அது சிலோன் சாப்பாடு, இந்தியன் சாப்பாடுலாம் செய்வோம். அதே மாதிரி நாடகங்கள். அதனால நீங்கள் மஞ்சு பாபு ரெண்டு அடிச்சிங்கண்டா அதில் வரும். மற்றது நாங்கள் நகைச்சுவை அமௌண்ட் செய்கிறோம். அது பேர் வந்து குஞ்சு குட்டி. அதில் நகைச்சுவை மாத்திரம் நாங்கள் போடுவோம். நன்றி, வணக்கம். ரெண்டையும் பார்த்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.